கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 18 அதிகாரம் 29 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் யுத்தங்கள் எழும்பி வரலாம், மனிதர்கள் எழும்பி வரலாம், சேனைகள் எழும்பி வரலாம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன் அந்த சேனைக்குள்ளாய் நாம் பாய்ந்து போகும்படியாய், எதிர்த்து நிற்கும்படியாய், பயந்து விலகி ஓடாதபடிக்கு அந்த சேனையை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட யுத்தங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம், இப்படிப்பட்ட சேனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், எதிர்கொண்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதிர்கொண்டு போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து உனக்காய் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சேனைக்குள் பாய்ந்து போவாய். ஆமென், ஹல்லேலூயா. உம்மாலே, தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் பயம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் கலக்கம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் திகில் இல்லை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எதிராக வருகிற சேனை குறித்தோ, எனக்கு எதிராக வருகிற திரள் கூட்டத்தை குறித்தோ, எனக்கு எதிராக வருகிற யுத்தத்தை குறித்தோ எனக்கு ஒருபோதும் பயமில்லை. ஏனென்று சொன்னால் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். என் கர்த்தர் என் பாதுகாப்பு. என்னை சேனைக்குள்ளாய் பாய செய்வார், என்னை சேனைக்குள்ளாய் பாய்ந்து போக செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அநேக யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் யுத்த களத்தில் நிற்கிறது போல இருக்கிறதா? கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை கைவிடாமல் காத்து நடத்துவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர். ஆண்டவரே, உம்மை போல தெய்வம் இல்லை. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யுத்த களத்தில் நிற்கிறது போல இருக்கிறதப்பா. மனிதர்கள் ஆண்டவர் சேனைகளாக எழும்பி எங்கள் விரோதமாய் வருகிறார்கள். எங்களுக்கு யுத்தம் பண்ண, எங்களை அந்த சேனைக்குள்ளாய் பாய செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் நீரை கரம் பிடித்து நடத்துவீராக. அந்த சேனைக்குள்ளாய் பாய்கிற ஒரு கிருபை தருவீராக. எதிர்கொண்டு நிற்க கிருபை தருவீராக. விலகி நான் பயந்து திகைத்து போய் நிற்காதபடிக்கு அந்த சேனை எதிர்கொள்கிற ஒரு பலனை, ஞானத்தை, கிருபை தருவீராக. காத்துக்கொள்ளும் மனிதத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு துணை நின்று அந்த சேனைக்குள்ளாய் பாய்ந்து போகும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.